Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவ பிரதிநிதிகள் உப்பள தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தியாளர்களுடைய கப்பலில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வரக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்து மனுக்களாக கொடுக்கின்றனர். இதுகுறித்த தகவலை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் SP சண்முகநாதனுடைய ஏற்பாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி அகில இந்திய வர்த்தக சபை, இந்திய வர்த்தக சபை, தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கம், தூத்துக்குடி சிட்டி லாரி புக்கிங் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன், அதே போல தூத்துக்குடி சிறுதொழில் வியாபாரிகள் சங்கம், தூத்துக்குடி ஜவுளி வியாபாரி சங்கம், நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கம், அதே போன்று குருஸ் பர்னாந்து மக்கள் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகள் 2026ஆம் ஆண்டு அதிமுக உங்கள் ஆதரவோடு அரியணை ஏறுகிற பொழுது நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். வணிகர்கள் சங்கம் சார்பிலே விநாயகமூர்த்தி என்பவர் தூத்துக்குடியில் நல்ல சாலை வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று VDV சிக்னல் பகுதியிலே மேம்பாலம் விரைவில் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார். குருஸ்பானன் மக்கள் மன்ற அந்த அமைப்பு சார்பிலே 50 ஆண்டு காலமாக மீனவர்களுக்கு என்று ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு ஆதங்க கோரிக்கையை வைத்திருக்கிறார். 2,86,000 வாக்குகள் மீனவ மக்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வழக்கறிஞர்கள் மரணமடைந்தால் சுயநிதியாக 25 லட்சம் ரூபாய் தற்போது வைத்து தர 10 லட்சமாக வழங்கப்படுகிறது. அதனை 25 லட்சம் ரூபாயாக வைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி அந்த மாவட்டத்தில் நாட்டுப்படகு, பைபர் குட்டும் படகு, கட்டுமர மீனவர் சமுதாய நல சங்கம் சார்பிலே தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு நல்ல திட்டங்களை புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தார்கள். புரட்சி அவருக்கு தொடர்ந்து புரட்சி தமிழகம் நீங்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறீர்கள். திமுக அரசு குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தவில்லை என்கிற வேதனையை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய நாட்டுப்படகு, அதே போல துறைமுகம் தேஸ்புரத்தில் இருக்கிறது. இந்த துறைமுகத்தில் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்காமல் வைக்க பாலம் ஒன்று வேண்டும். அதே போன்று கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் பாலம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. அந்த பாலம் முழுமையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடிவடையாமல் இருக்கிறது. அதனை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே போதை பழக்கம் அதிகரித்து விட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். முழுமையான பூரண ஒரு போதையை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும், பூரண மதுவிலக்கை அதிமுக அரசு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே பல முறை பேசுகிற போது அதாவது தமிழகத்திலே கஞ்சா, குட்கா, போதைப் பொருட்கள், அதே போன்று கள்ளச்சாராயம் பெருமளவில் கைக்கெடுக்க ஓடியிருக்கிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. தினந்தோறும் கஞ்சா பிடிக்கப்படுகிறது. பிடிக்கிற வழக்குக்கும் அவர் சொல்லுகிற கணக்கிற்கும் வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது என்று அதிமுக போலீசாராக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் எல்லாம் போதை பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் போதையால் சீரடைகிறது. அதனை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அதனையும் சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற ஒரு கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசியிருப்பது 2026 சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 முழு ஆதரவை நாங்கள் தருவோம் என்று அந்த அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.